கொரோனா தடுப்பூசி போட்டவர்களுக்கு பெரும்பாலும் மயோகார்டிட்டிஸ் அதாவது இதய அழற்சி நோய் ஏற்படுதுன்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அதிர்ச்சியா இருக்கா? ஆமாங்க. இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் பத்தி ஸ்டான்ஃபோர்ட் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, mRNA அடிப்படையிலான கொரோனா தடுப்பூசிகளால தான் சில இளைஞர்கள் மற்றும் இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான இதய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த mRNA அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். mRNAனா அது ஒரு தடுப்பூசி தான். இது மருத்துவர்கள் ரொம்பவே பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம உடல்ல போகும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி, அதாவது ஆன்டிபாடிஸை உருவாக்குது. இந்த ஆன்டிபாடிஸ் நம்ம உடல்ல இருக்கும்போது தொற்று ஏற்பட்டா உடல் அந்த தொற்று கூட நமக்காக போராடும். இந்த தடுப்பூசி காரணமா நம்ம உடல்ல உருவாகும் சில நோய் எதிர்ப்பு எதிர்வினைகளே இந்த மயோகார்டிட்டிஸ் அதாவது இதய அழற்சிக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு ஸ்டான்ஃபோர்ட் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இந்த மயோகார்டிட்டிஸ் நோய் அரிதானது அப்படின்னு 30 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்களுக்கே இந்த நோய் அதிகமா ஏற்படுது அப்படின்னு இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இதுக்கான அறிகுறிகளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்புல வலி ஏற்படுறது, மூச்சு திணறல் ஏற்படுறது, அப்புறம் கால்கள்ல அதிகப்படியான வீக்கம் தென்படுவது, அப்புறம் இதய துடிப்பு வேகமா இல்லைன்னா அப்நார்மலா துடிக்குது அப்படின்னா கூட இதுக்கான அறிகுறியா சொல்றாங்க. காய்ச்சல், உடல் வலி, உடல் சோர்வு இதெல்லாம் கூட இதனுடைய அறிகுறியா சொல்றாங்க. இந்த மாதிரி அறிகுறி ஏதாச்சும் உங்களுக்கு தென்பட்டா உடனே டாக்டர் கிட்ட போயிருங்க. இப்போ இந்த தடுப்பூசி மாரடைப்பை ஏற்படுத்துதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. இது வழக்கமான மாரடைப்பு இல்ல, இது தற்காலிக அழற்சி மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த mRNA அடிப்படையிலான கொரோனா தடுப்பூசிகள்லாம் எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். காமர்னெட்டி உலகம் முழுசும் அதிகமா பயன்படுத்தப்பட்ட ஒரு தடுப்பூசி. அடுத்தபடியாக ஸ்பைக் வேக்ஸ், இது பூஸ்டர் டோஸா கூட பயன்படுத்தினாங்க. ஆனா நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இது நான் சொல்ற mRNA அடிப்படையிலான கொரோனா தடுப்பூசி இல்லை. ஆனா இந்தியாவில் கொரோனா வைரஸ் நோயை தடுக்க ஒமிக்ரான் வகை எதிர்த்திறன் கொண்ட பூஸ்டர் தடுப்பூசியா ஜெம்கோவேக் ஓம் அப்படிங்கிற வேக்சின் பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த ஜெம்கோவேக் ஓம் வேக்சின் நான் சொல்லிட்டு இருக்கிற mRNA பேஸ்ட் பூஸ்டர் வேக்சின் தான். அதனால இந்த தடுப்பூசி போட்ட ஆண்கள் நான் சொன்ன சில அறிகுறிகள் இருந்தா உடனே டாக்டரை போய் செக் பண்ணுங்க. இது சில ஆண்களுக்கு ரொம்ப அரிதா ஏற்படுதுன்னு சொல்றாங்க. பெரும்பாலானவர்கள் இதுல குணமடைஞ்சிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிம்மதியான செய்தி.